பயந்து ஓடிட்டாங்க. வாவ், பீச் பீச். நாம இப்ப போறது பீச் ஹவுஸுக்கு தானே, அப்ப பீச் இருக்கத்தானே செய்யும். என்ன சொல்ற? இந்த பீச் உண்மையிலேயே அழகா இருக்கு, அமைதியாவும் இருக்கு. இல்ல சுனியா, நாம இன்னும் எவ்வளவு தூரம்ல போகணும்? இன்னும் ரொம்ப தூரம் போல இருக்கு. இதோ இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கு, பக்கத்துல வந்துட்டோம். இந்த மாதிரி ரோட்ல ஓவர்டேக் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படி கத்துறானுங்க பாத்தீங்களா? வாவ், நம்ம ஒரு வழியா வந்துட்டோம். ஆனா இங்கேயும் ரொம்ப சூடா இருக்கு. சூட்ட தண்ணிக்க தான் இவ்வளவு பெரிய கடல் இருக்கே. மத்தியான சாப்பாடும் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் இங்க ஒரு பார்ட்டி நடக்க போகுது, நாம நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னது பார்ட்டியா? என்ன சொல்ற? சரி, பார்ட்டில நம்ம என்னென்ன பண்ண போறோம்? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கல்ல. முதல்ல நாம பீச் ஹவுஸ்க்கு போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பண்ணுவோம். வாவ், பார்ட்டில என்னெல்லாம் பண்ண போறோமோ. நில்லுங்க, நானும் வரேன். என்னது இது? பீச்ல குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது ரொம்ப தப்பு. இல்ல அங்க பாருங்களே, இது நிச்சயம் அவங்க வேலையாத்தான் இருக்கணும். அப்ப நம்மள ஓவர்டேக் பண்ணாங்களே, அவங்க தான் நினைக்கிறேன். இப்படி நடந்துக்கிறவங்களே நம்ம சும்மா விடக்கூடாது. சரி விடுங்க, நாம போகலாம் வாங்க. சுனியா, நீச்சல் அடிப்போம். வாலே, வாலே, சீக்கிரம் வா. வாலே. அப்படின்னா நீ நீச்சல் அடிக்க போறது இல்லையா? ஆனா எனக்கு தான் நீச்சல் அடிக்கவே தெரியாதே. ஏய் நோபிட்டா, இங்க வா. நீ ஸ்விம் பண்ண வரலனா அதுக்கு பதிலா பீச் ஹவுஸ்க்கு போய் பார்ட்டிக்கு தேவையான டேபிள் எல்லாம் ரெடி பண்ணலாம்ல. சீக்கிரம் போய் ரெடி பண்ண. என்னது? அதெல்லாம் நான் எதுக்கு செய்யணும்? இன்னைக்கு ராத்திரி பார்ட்டியில கலந்துக்கணுமா வேண்டாமா? கலந்துக்கணும் தான் இருக்கு, ஆனாலும் என்னது இது எல்லாத்தையுமே இப்ப தூக்கிட்டு போணுமா? என்னால முடியாது. இரு, அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு. எடுத்து மாத்துறதுக்கு இது உதவி பண்ணும். இங்க ஏதாவது புக் இருக்கா? புக் எதுக்கு? என்ன பண்றேன்னு இப்ப பாரு. சுனியோ சின்ன வயசுல இந்த புக்க படிச்சிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த புக்கை வச்சு என்ன பண்ண போற சொல்லு. கொஞ்சம் பொறுமையா இரு. ஆட, இவங்க அந்த பொம்மையில இருந்தவங்க தானே? இந்த டிவைஸ வச்சு புக்ல இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்மளால கூப்பிட முடியும். டேபிளையும் பீச் பெட்டியும் நீங்க கொஞ்சம் தூக்கிட்டு போறீங்களா? கண்டிப்பா தூக்கிட்டு போறேன். என்னது இவ்வளவு பலசாலியா? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அடேங்க அப்பா, சுவையா இருந்தது. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாதுல்ல. நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு சுவையா சாப்பிட்டதே இல்ல. சரி சரி, நாம இப்ப எல்லாருமே ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கோம். அடுத்து உங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நம்ம எல்லாரோட தைரியத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். என்ன சொன்ன? தைரியத்துக்கு டெஸ்டா? ஆமா ஷிசுகா, இந்த மாதிரி விடுமுறைக்கு வரும்போது நம்மோட தைரியத்தை சோதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா சொன்ன. விதிமுறைகள் ரொம்ப சுலபம். காட்டு பகுதியில இருக்கிற அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். யாரு தைரியமா போயிட்டு வராங்கன்னு பாப்போம். ஆனா எதுக்காக அந்த கோவில காட்டுக்குள்ள வச்சிருக்காங்க? என்ன நோபிட்டா நீ இப்படி பேசுற? உனக்கு பயமா இருக்கா என்ன? அதெல்லாம் இல்ல, பயம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அவ்வளவுதான், தைரியமா இருந்தா போதும். என்ன கொஞ்சம் இருட்டா இருக்கும். உள்ள ஆபத்து எதுவும் இருக்காதா? கவலைப்படாதீங்க, முதல்ல நான் தான் உள்ள போக போறேன். அதுக்கப்புறம் ஜியான், அதுக்கப்புறம் நோபிட்டா, அதுக்கப்புறம் ஷிசுகா, அதுக்கப்புறம் தான் டோரேமான். பிரமாதம்ல. சரி, ஆரம்பிக்கலாமா? சரியில்ல, இப்ப நான் உள்ள போக போறேன். இங்க பாருல நோபிட்டா, அடுத்ததா நீ தான் உள்ள போகணும். ஒழுங்கா உள்ள வரணும், சரியால? அதெல்லாம் நான் வருவேன். உள்ள சந்திக்கலாம்ல. இந்த இடம் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு, ஆனாலும் நான் இப்போ பயப்படாம போகணும்.
நோபிட்டா எதுக்கும் உன் காலெல்லாம் டான்ஸ் ஆடுது? அது இருட்டா இருக்குல்ல, அதான், வேற ஒண்ணும் இல்ல. நோபிட்டா இப்ப நீதான் உள்ள போகணும். சரி போறேன். நோபிட்டா நீ நல்லா தானே இருக்க? நல்லதான் இருக்கேன், இரு உள்ள போறேன். ஏதோ பார்ட்டி எல்லாம் சொன்னாங்களே, ஆனா கடைசியில எப்படி தனியா காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. அட வெறும் பரவதானா, இதுவே பயங்கரமா இருக்கே. என்ன இடம் இது? நான் இப்ப இதெல்லாம் தாண்டி போகணுமா? நோபிட்டாக்கு என்னாச்சு? வா போய் பார்க்கலாம். யாராவது என்ன காப்பாத்துங்க. டோரேமோன் எங்க இருக்க? தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. நோபிட்டா நீ எங்க இருக்க? இப்ப நமக்கு தேவை இந்த சன்லாம். நல்லா பயந்துட்டான்ல. என்ன ஜியான் சரியும்? அவனை பயமுறுத்த முயற்சி பண்ணீங்களா? நோபிட்டா எங்க போனா? பாவம், அவன் பயந்து அந்த பக்கம் தான் ஓடி போனான். டோரேமோன், ஷிசுகா, தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போங்க. நான் இப்படி தனியா மாட்டிக்கிட்டேனே. அட யார் இது? நோபிட்டா நாங்க வந்துட்டோம். நோபிட்டா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. டோரேமோன், இது ரொம்ப ஆபத்தான காடு. அது ஒண்ணும் இல்ல, இந்த ஜியானு சோனியாவும் உன்னை வச்சு விளையாடி இருக்கானுங்க. என்னது? ஆனாலும் நீ இம்புட்டு பயப்படுவோம் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. எதுக்காக இப்படி பண்ணீங்க? அட ஆமா, என்னது அது? பார்க்க ஸ்கூல் மாதிரி இருக்கு. இது பழைய கட்டடம் மாதிரியே இருக்கு. இங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. பார்க்க பயங்கரமா இருக்குல்ல? என்ன சத்தம் அது? காத்தடிக்குது, அவ்வளவுதான் நோபிட்டா. யாரோ பியானோ வாசிக்கிற மாதிரி இல்ல? அது என்னது? எலும்பு கூடு மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு உங்க விளையாட்டை இப்போது நிறுத்துங்க. இல்ல, இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுல. நாங்க ஒண்ணுமே பண்ணல. அப்படின்னா அந்த சத்தம் முதல்ல இங்க தப்பிச்சு ஓடுங்க. என்ன ஜியான், மறுபடியும் அந்த இடத்துக்கு போயே ஆகணுமா? கண்டிப்பா போயே ஆகணும்ல. நேத்து ராத்திரி நம்ம பார்த்த அமானுஷ்யமான விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வால உள்ள வரலாமாங்க? அதெல்லாம் கேட்கணுமா? யாராவது உள்ள வான்னு சொன்னா என்ன பண்ணுவ? சரி வாங்கல, உள்ள என்னதான் இருக்குன்னு போய் பாத்துருவோம். ஜியான், நீ ஷூ போட்டுட்டு இருக்க. என்னது? அதனால என்னல இப்போ? இந்த இடத்த பாருங்க, எல்லா இடமும் ஒரே அழுக்கா இருக்கு. என்ன இது பார்க்க இப்படி இருக்கு? இந்த இடத்தை சுத்தம் பண்ணவே மாட்டாங்களா? இத பாக்கும்போது நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கு இது ஸ்கூலா இருந்திருக்கும் போல இருக்கு. ஓ இலை நோபிட்டா, ஒரு நிமிஷம் வால. என்ன விஷயம்? கொஞ்சம் பாருல. அப்ப நேத்து ராத்திரி நாம பார்த்தது இந்த ஸ்கெலிட்டன் பொம்மையை தானா? இத பார்த்தா நாம பயந்தோம். ஆனா நேத்து ராத்திரி இதை ஆடிட்டு இருந்ததே. அதெல்லாம் உன்னோட கற்பனை தான். நம்ம பயந்து போயிருக்கும் போது எதை பார்த்தாலும் நமக்கு பயமா தான் இருக்கும். உனக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஒரு நிமிஷம், கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன சத்தம் அது? சத்தம் மேல இருந்து தான் வருது. வாங்க என்னன்னு போய் பாப்போம். வேணா ஜியான், நம்ம திரும்ப போயிடலாம். ஜியான் சொன்னா கேளு, நம்ம போயிடலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்ப போகலாம்னு சொல்றியா? வால.
யாருங்க? சின்ன பசங்க இவங்கள பார்த்தா நேத்து நம்ம பயந்தோம். நீங்க எல்லாம் யாரு? அனுமதி இல்லாம இங்க வரக்கூடாது தெரியுமா? இப்ப நீ என்ன சொன்ன? அது மட்டும் இல்லாம ஷூஸ் போட்டு வரக்கூடாது. இப்படிதான் உங்க ஸ்கூலுக்கு போகும்போது கிளாஸுக்குள்ள நீங்க ஷூ போட்டுக்கிட்டே போவீங்களா? இந்த இடமே ரொம்ப அழுக்கா இருக்கு, அதனாலதான் ஷூஸ் போட்டுட்டு வந்திருக்கோம்ல. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ம். நம்ம ஷூஸ கழட்டிடலாமே. பாவம் அவங்க இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் தான் நோபிட்டா. இது ஷிசுகா. இது சுனியோ ஜியான். நான் தான் டோரேமான். நான் தான் ஷிசுகா. ஹலோ, என் பேரு ஏகோ. இவன் கென்டோ, இவன் நோரியோ. இந்த கட்டடத்துல ஏன் யாருமே இல்ல? நீங்க எதுக்காக இதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? போன வருஷம் வரைக்கும் இதான் எங்க ஸ்கூல். இங்க நிறைய பேர் படிச்சாங்க. எங்களோட ஸ்கூல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்புறம் கோடைக்கால விடுமுறையில 2-3 ரவுடிங்க கூட இங்க வந்து தங்கி இருந்தாங்க. அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சு இந்த இடத்த ரொம்ப அசுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்க. அது எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுதான் எங்க வேலை. அவங்கள பார்க்க பயமா இல்லையா? இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரியா சொன்னீங்க. இது பயங்கரமான இடம் தான். இங்க ஆவி நடமாட்டம் கூட இருக்கு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அது இங்க படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு பியானிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டா. ஒரு காம்படிஷனுக்காக அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னலே ஆச்சு? போட்டியில கலந்துக்க முடியாம இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. கேக்கும் போதே கஷ்டமா இருக்கு. ஆமா. அப்படின்னா அந்த பொண்ணுதான் தினமும் ராத்திரி இங்க வந்து பியானோ ப்ளே பண்ணிட்டு போவாங்களா? அப்படியும் இருக்கலாம். அதனாலதான் எப்பவும் நாங்க இந்த கிளாஸ் ரூமையும் பியானோவையும் சுத்தமா வச்சிருப்போம். இவங்க எங்கேயும் வந்துட்டாங்களா? நல்லா வேகமா ஓட்டு. எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம். எங்க ஸ்கூல் இப்படி சுத்தமா இல்லாம இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். இவங்களை ஏதாவது பண்ணியே ஆகணும். இவங்க தானா அது? கதை கேட்டதெல்லாம் போதும். நாங்க கிளீன் பண்ணணும். தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. கோவப்படாதீங்கல்ல, நாங்க உங்களுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? நாங்க உங்க எல்லாருக்குமே உதவி பண்றோம். சரியா சொன்ன ஜியான். நானும் வரேன், இருங்க. www.toonworldtamil.com நொய் நொய். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதால கை காலெல்லாம் ஆனா வலிக்குது. ஜியான், நீ தானே அவங்களுக்கு உதவி பண்ணலாம்னு சொன்ன, அப்புறம் ஏன் புலம்புற? அட, இவங்க இங்கதான் இருக்காங்களா? டார்ச் லைட்டும் பெயிண்ட் அடிக்கிற கேனும் வச்சிருக்காங்களே. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி அந்த ஸ்கூலுக்கு போக போறாங்கன்னு நினைக்கிறேன். அடடா, இப்பதானே அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு யோசனை இல்ல, இன்னைக்கு நாம அவங்கள பயமுறுத்தி அந்த ஸ்கூலை விட்டே துரத்திடுவோமே. வாவ், பிரமாதமான யோசனை ஜியான். இந்த மாதிரி இருட்டுல தாம்லே நாம நினைச்சதை சாதிக்க முடியும். அவங்க எல்லாரும் பயந்து அப்படியே ஓட போறாங்க. அட, என்ன சத்தம் அது? ரெண்டாவது மாடியில யாரோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாய முடியல, அது ஏதோ காத்துல ஜன்னல் ஆடுற சத்தம், அவ்வளவுதான்ல. பியானோ சத்தமும் கேக்குது இல்ல. காலையில நம்ம போன ரூம்ல இருந்து தான் அந்த சத்தம் வருது. அப்படின்னா இங்க பாருங்க நண்பர்களே, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன ஆனாலும் சரி, நம்ம யாரும் பயப்படக்கூடாது. பிரமாதம். அவங்க எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. ஏய், யார் இது? எங்களை விட்டுடுங்க. நீங்க இத பாத்தீங்களாலே? ஆமா, பார்த்தேன். அப்படின்னா அவங்க சொன்ன கதை உண்மைதானா? அடடா, நோபிட்டாவும் டோரேமானும் உன்னதா இருக்காங்க. ஒருவேளை அந்த ஆவி அவங்கள புடிச்சு வச்சிருக்கோ. அவங்க எங்கேயும் வந்துட்டாங்க. அட, இதெல்லாம் உங்க வேலைதானா? நீங்க எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? நாங்க அந்த ரவுடிங்களை பயம்புறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்.
இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. புது ஆட்கள் யாராவது இங்க வந்தாங்கன்னா அவங்கள நாங்க எப்படிதான் பயமுறுத்தி விரட்டி அடிப்போம். அதுதான் கதையா? இது அந்த ஜீப் சத்தம் தான். அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு உதவி பண்ண நாங்க இருக்கோம். என்ன நிஜமாவா? ரொம்ப நன்றி. சரி நோரிக்கோ, ஈகோ, நீங்க எல்லாம் தயாரா? அவங்கள பயமா மறைஞ்சிருந்ததை நாம பயம் பொருத்தணும். நல்ல யோசனை டோரேமான். உள்ள யாருமே இல்ல. சரி இப்ப நம்ம என்ன வரைய போறோம்? என்ன சத்தம் அது? காத்துல ஜன்னல் அடிச்சிட்டு இருக்கோம் என்னவோ, அந்த சத்தமா தான் இருக்கும். சரி வாங்க, வந்த வேலையை முடிச்சிட்டு போவோம். யார் அது? என்ன என்னாச்சு? யாரோ என்ன பின்னாடில இருந்து கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. உள்ள நாம மட்டும்தான் இருக்கோம். இத பாரு, உன்னோட விளையாட்ட வெளிய வச்சுக்க, புரியுதா? என்னது? நான் உன்னை என்ன பண்ண? அப்படின்னா நீ என்ன ஒண்ணும் பண்ணலையா? சும்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்காதீங்க, வாங்க போய் வேலையை பார்ப்போம். அடுத்து என்ன படி நாம இவங்கள பயமுறுத்தலாம்? ஓ எலி காப்பாத்துங்க! டோரேமான், உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? யாரோ எலி இருக்குன்னு கத்திக்கிட்டே ஓடினாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்க ஏதோ ஆவி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நிமிர்ந்து சரியா படல. உடனே நாம இங்க இருந்து போயிடலாம், வாங்க. நான் தான் சொல்றேன்ல, பயப்படாதீங்க. யாரோ நம்ம கிட்ட விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹேய், அந்த கதவை திறந்து பாரு. முடியாது. உனக்கு வேணும்னா நீயே போய் திறந்துக்க, என்ன கூப்பிடாத, சரியா? எதுக்காக இப்ப நீ பயந்துகிட்டு இருக்க? உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபமா வருது. இவங்க வேலைதானா? நான் தான் அப்பவே சொன்னனே, இங்க ஆவியும் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு. ஆமா, மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? இங்கதான் நிறைய பேர் இருப்பீங்களே. அடடா பாவம், இவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் தான் மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருங்க. எங்களையே ஏமாத்த முயற்சி பண்றீங்களா? ஏன்னா எங்க ஸ்கூலோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம். எப்படியோ இன்னும் 2-3 வருஷத்துல இந்த பில்டிங் இடிஞ்சு விழதான் போகுது. அதுல நாங்க பெயிண்ட் அடிக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா உங்க ஸ்கூல்ல நாங்க அழகுபடுத்துறோம். அதுக்கு நீங்க எங்களை பாராட்டியே ஆகணும். என்ன பண்ண போறீங்க? இது நீங்க எங்களை ஏமாத்துனதுக்கான தண்டனை. இந்த ஸ்கூல்ல நாங்க எரிக்க போறோம். அடடா பெரிய பிரச்சனை. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் டோரேமான்? ஒரு யோசனை. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பார்க்க முடியுதா? இன்னும் எத்தனை பேர் தான் இருக்கீங்க? எல்லாரையும் கொஞ்சம் வர சொல்றியா? அட, அங்க ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. தம்பி, கொஞ்சம் வெளியில வரியா? உங்க டிராமா எல்லாம் முடிஞ்சது. ஒழுங்கா வெளிய வரியா இல்லையா? அட, இங்க யாரோ இருக்காங்க. போதும், வெளிய வா. இது உண்மையான ஆவி மாதிரியா இருக்கு. நாம என்ன பண்றது? இது கண்டிப்பா இவங்களோட வேலையா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா டோரேமானுடைய வேலைதான். இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாம இருங்க. டோரேமான் உண்மையிலே திறமசாலி தான். என்ன இப்படி ஓடுறாங்க? அடடடடா, ஒண்ணுமே தெரியலையே. அவங்க ஓடிட்டாங்க. தைரியம் இருந்தா இப்ப உள்ள வாங்க பாப்போம். ஓ, நீங்களா? இங்க என்ன நடக்குது நோபிட்டா? இதெல்லாம் உண்மையான ஆவிகளா? பயப்படாதீங்க, இதெல்லாம் டோரேமானோட ஏற்பாடு தான் நினைக்கிறேன். என்ன டோரேமான்? என்னது? நானா? என்னால ஒழுங்கா நிக்க கூட முடியல. சும்மா விளையாடாத டோரேமான். இதுக்கு மேல உன்னால என்ன பயமுறுத்த முடியாது. உன்னுடைய டிராமாவை நிறுத்திக்கோ. அந்த எலிய பார்த்தது நான் பயந்து ஓடுனேனா, அங்க தலையில அடிச்சுட்டு கீழே விழுந்துட்டேன். அப்படின்னா இதெல்லாம் ஓடிடா, மறந்துட்டேன். என்னாச்சு? எதுக்கு திடீர்னு நின்னுட்ட டோரேமான்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பவே வரேன்.
டோரேமான். இதுதான் காரணம். ஓ, இந்த டிவைஸா? இந்த டிவைஸ் புக்குக்குள்ள இருக்கிற கதாபாத்திரங்களை உண்மையா கொண்டு வரும். நான் எலிய பார்த்து பயந்து ஓடி வந்தப்ப இது தானா வெளியே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹ, அப்படின்னா இதெல்லாம் உனக்கு தெரியாம நடந்ததா? நானும் உன்ன பெருமையா நினைச்சிட்டேன். இதெல்லாம் தற்செயல நடந்த விஷயங்கள் தான். அவ்வளவுதானா? சரி, இதெல்லாத்தையும் நம்ம மறுபடியும் புக்குக்குள்ள அனுப்பிடுவோம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க ஸ்கூலை காப்பாத்தி எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்களால உதவ முடிஞ்சது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்க மறுபடியும் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க கவலையே படாதீங்க. இந்த டிவைஸ் உங்க கூடவே வச்சுக்கோங்க. அவங்க மறுபடியும் திரும்ப வந்தாங்கன்னா இத பயன்படுத்திக்கோங்க. இது நிஜமாவே எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஆமா. ரொம்ப நன்றி. ஆஹா, சூரியன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களே. சரி, அப்புறம் சந்திக்கலாம்லே கிண்டா. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா திரும்ப ஒரு நாள் வருவோம்ல. ஜாக்கிரதையா இருங்க. அடுத்த தடவை தயவு செஞ்சு எங்களை பயமுறுத்தாதீங்க, சரியா? பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். பாய் பாய். தயவு செஞ்சு ஸ்கூலை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்களேன். கண்டிப்பா.